அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு திருமணம் முடிக்கிற எல்லாருக்கும் குழந்தை பேரு ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த குழந்தை நம்ம சொல்றத கேட்கணுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப நம்ம குழந்தை நாம சொல்றத கேட்கணும்னு சொன்னா என்ன செய்யறது? என் பிள்ளை என் பேச்ச கேட்கறதே இல்லை, என் பிள்ளை நான் சொல்றத கேட்க மாட்டது, அடங்க மாட்டது, கட்டுப்பட மாட்டது அப்படிங்கிற பெற்றோர்கள் நிறைய இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, அத்தியாயம் 46 இருக்கக்கூடிய 15வது வசனம். இந்த வசனத்தை யாரு நம்ம பேச்ச கேட்கலையோ அவங்களோட பேரை நியத்துல வச்சு, அல்லது நமது பிள்ளைகளினுடைய பேரு துர்ரியத்தி அப்படின்னு வரக்கூடிய இடத்துல நம்ம பிள்ளையினுடைய பேரை நினைச்சுக்கிட்டு இந்த வசனத்தை நாம அதிகமா ஓதிக்கிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இது என்ன செய்யும்? நம்ம சொல்படி கேட்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி தரும். வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். எனக்கு என்னுடைய சந்ததியை நீ சீர்படுத்தி கொடு. வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி. இந்த துர்ரியத்திங்கிற இடத்துல நம்ம பிள்ளைய நியத்து வச்சுக்கிறோம். என் பிள்ளை சொல் கேட்காம இருக்குது, எனக்கு அடங்காம இருக்குது, எனக்கு கட்டுப்படாம இருக்குது, என் கண் குளிர்ச்சி தரணுங்கிற அந்த நியத்தை வச்சுட்டு இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். நிச்சயமா நான் உன்னையே நோக்கி இருக்கிறேன், உங்ககிட்டயே நான் என்ன செய்யறேன், மீண்டு முஸ்லிமாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்துள்ள வசனம். இந்த வசனத்தை ஓதும் போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நமது பிள்ளைகள் நம்முடைய சொல்படி நடப்பார்கள் என்பது பெரியவர்களினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதிகமா ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த வசனத்தை ஓதி வாருங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் அருள் புரியட்டும். நம் குழந்தைகளை நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சி ஆக்கட்டும்.